வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் RSR Gaming. மீண்டும் ஒரு புது கேமோட வந்திருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி வார்சோன். ரீசெண்டாக தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கேரக்டர். நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னாங்க இப்போ நான் ஒரு மேட்ச் போட போகிறேன். அது பேர் வந்து வைக்கிங் பேட்டில். ஓகே, நான் மேட்ச்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேட்ச் வந்துடும். யார் யாருக்கு கால் ஆஃப் டியூட்டி பிடிக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து லாபி தான், மேட்ச்னு நினச்சிக்காதீங்க. இதுவும் ஃப்ரீ ஃபயர் மாதிரி தாங்க. ஆனால் என்ன, இது ஃப்ரீ ஃபயர் மாதிரி மேனுவல் ஷூட்டிங் இல்லை, அது ஆட்டோ ஷூட்டிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு மோட் தான் இருக்குது. ஒரே ஒரு மோட் மாதிரி தான் விளாட முடியும். ஓகே, லாபி ஃபீல் ஆகிறதுக்கு இன்னும் 15 செகண்ட் இருக்குது. அது வரைக்கும் இங்கே சும்மா ஆடிட்டு இருக்கலாம் கைஸ். உங்களுக்கு யாருக்கு கால் ஆஃப் டியூட்டி தெரியுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கால் ஆஃப் டியூட்டி பிடிக்குமா இல்லை ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கால் ஆஃப் டியூட்டி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டுமே பிடிக்காதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட லீடர் வந்து புல்ஸ் ரோஹன் 2 சம்திங். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம பேர் தி ஃபால்ஸ் ஆஃப் டியூட்டி கைஸ். பேர் நல்லா இருக்கா? ஓகே, எப்போதான் குடிப்பீங்க? பார்த்தீங்கன்னா கைஸ், நேற்றெல்லாம் ரொம்ப மழை பெஞ்சிருச்சு. நான் ஒரு சின்ன ஷார்ட் மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ மழைன்ட்டு. அதனால தான் கைஸ் என்னால் வீடியோ போட முடியல. கொஞ்சம் நெட் இல்லை, கரண்ட்டும் இல்லை கைஸ். அதனால தான் சத்தமாக இருந்துச்சு கூட. ஓகே, முதல்ல ஒரு லூட் கண்டுபிடிக்கணும் கைஸ். ஏதாவது நல்ல லூட் இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. ஓகே, லூட்டு கண்டுபிடிச்சாச்சு. சிங்கிளா? நம்மளுக்கு ஆட்டோகன் தான் தேவை. ஓகே, ஆட்டோகன் கிடச்சிருச்சு கைஸ். நான் இன்னொரு ஆட்டோகன் கிடச்சா போதும். சிங்கிள் கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புல்லட்டாக சுடும். ஆட்டோ கன்னு பார்த்தீங்கன்னா அது சுட்டுக்கிட்டே இருக்கும் கைஸ், விடவே விடாது கேப்பு. என்னடா இங்கே தான்டா ஒரு கண்ணை பார்த்தேன். அடிச்சாச்சு. ஏதாவது எனிமி வந்தால் ரெட் கலரில் காட்டும் கைஸ், போட்டு தள்ளிடலாம் அவங்கள. அங்கே இருக்கும் போகலாம். என்னங்க போட்டு தள்ளிட்டான்? யாருன்னா சாமி நீ? அவனும் காலி ஆகிட்டான் போல். ஓகே, நம்மளே செல்ஃப் ரிவைவ் பண்ணிக்கலாம். ஓடிடணும் கைஸ் முதல்ல இங்கேருந்து. ஏன்னா போட்டு தள்ளிடுவானுங்க. அப்பாடி, இனிமேல் நம்மளுக்கு சேஃப் தான் கைஸ். இங்கே ஏதோ சுடுறானுங்க. அங்கே இருக்கான். ஓகே, அவன் கடையை முடிச்சாச்சு கைஸ். முடிச்சு ஹெட் ஷாட்டு கைஸ். ஓகே, இவங்கதையும் முடிச்சாச்சு கைஸ். நாக்க இருக்கான் பயபுள்ள. ஓகே, இதுவும் ஹெட்ஷாட்டு. பயபுள்ள பயங்கரமாக கொடூரமாக செத்துட்டானுங்க எங்கள் வேலையில். ஓகே, இன்னொன்று போட்டு போயிடலாம். எங்கடா போகிறாங்க? வெளியே எங்கேயோ ஓடிடுவான். நம்மளும் அவங்க ஓடி போய் கொள்ளணும். எங்கடா எஸ்கேப் ஆகிற தம்பி? சார் பார்த்தீங்கன்னா நம்மளோட 3வது கில்லு எடுத்துட்டோம். ஆனால் அது கில்லாக கணக்கு வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளாவே சோவடிக்கணும். எங்கேருந்து அடிக்கிறீங்கடே? அதான் பாவி பசங்களா, அங்கேருந்து அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அடிச்சிருக்காங்க. சரி, இன்னும் 4 செகண்டில் ரீஸ்பான் ஆயிடுவோம். ஓகே, நீங்கள் கால் ஆஃப் டியூட்டியில் ப்ரோவா பாட்டா அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பார்த்தீங்கன்னா எனிமீஸ் இங்கே தாங்க ஸ்பான் ஆகுறானுங்க. இந்த கால் ஆஃப் டியூட்டி கேமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, நம்ம ஃபுல்லாக ஜோன் வந்து நம்மளை எல்லாத்தையும் போட்டு தள்ளுற மாதிரி வந்துடும். கடைசி மெம்பராக நம்ம ஜோனில் சர்வே ஆகணும். அதுதான் இந்த கேமு. ஐயோம்மா, என்னடா வரவனுங்களே நான் போட்டு தள்ளிட்டே இருக்கிறீங்க டேய். நான் என்ன உனக்கு இழுச்ச வாயனாடா? பாருங்க,
பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்படி தான் நம்மளை போட்டு தள்ளியிருக்கான். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். நான் கொஞ்சம் பாட்டு தாங்க, அதனால் அடிக்கடி எனக்கு போட்டு தள்ளிடுவானுங்க, மன்னிச்சிருங்க. ஓகே, நம்ம 2 மேட்ச் விளாடுவோம். 2 மேட்ச்லேயும் ஜெயிச்சிட்டோன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். இல்லை 2 மேட்ச்லையும் தோற்றுனா சுபா இங்கிருந்து ஓடிச்சோங்க. சரி ஓடுறான் பாருங்க. டே நாயே, எங்கடா ஓடுற? பாம்புறேன். 9th பிளேஸா? பார்த்தீங்கன்னா இதில் தோத்துட்டோங்க. அதில் ஜெயிச்சிட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பேச்ச மாத்திரன்னு பார்க்காதீங்க. நான் சொல்லி 1/2 மணி நேரம் கூட 1 நிமிஷம் கூட ஆகலை, தோத்துட்டேன். ஓகே, இந்த மேட்ச் ஜெயிச்சு வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மல்டிப்ளேயர் மோடை போட்டு விளையாடுறோம். இன்னும் மேட்ச் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட செகண்ட் மேட்ச் கைஸ். போன மேட்ச்சில் 2 kills, அதாவது 9th பிளேஸ். பார்த்திங்கன்னா நான் ஒரு வாட்டி கூட ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்ததே இல்லைங்க. நான் செகண்ட் பிளேஸ் தான் வந்திருக்கேன். யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பிளேஸ் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நீங்கள் விளையாடுற அடுத்த மேட்ச்சே ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்துடுவீங்க. நான் சொல்கிற மாதிரிங்க. ஓகே, இறங்கியாச்சு. நம்மளோட 2வது மேட்ச். ஓகே, வந்தோடனே நம்மளுக்கு நல்ல கன்னுன்னு சொல்ல மாட்டேன், இது லாபி தான். அதனால் லாபியில் வரும்போதே நல்ல கன்னாக தான் இருக்குங்க. ஓகே, லாபியில் கூட எவனையாவது போட்டு தள்ளிடலாம். இன்னும் எவனும் வரமாட்டானுங்க, எல்லாம் பயந்தவங்களினா இங்கே. சரி, ஓகே தம்பிகளா யாராவது இருக்கீங்களா? லாபிலேயே நான் போட்டு தள்ளணும். நான் லாபியில் அட்லீஸ்ட் 2 kill அடிப்பேங்க. ஆனால் மேட்ச்சில் கில் அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். மேட்ச்சில் நான் என்னோடய ஹையஸ்ட் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 8 kills தான். உங்கள் ஹையஸ்ட் கில்ஸ்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, ஏதோ மவுசானேன்ற பயபுள்ள தான் கேப்டன் போல் ஜம்ப் லீட்ரு. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இங்கே இருக்கோம் கண்ணாடி போட்டு செகண்டு யூன் காட்டியிருக்கோம். ஓகே, நம்ம டீம் மெம்பர்ஸ் 3 பேர் தான், வழக்கத்தை விட கம்மியாக தான் வந்திருக்காங்க. நார்மலாக 4 பேர் வருவானுங்க, எனக்கு ஜஸ்ட் 3 பேர் தான் வந்திருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம அன்ஃபாலோ பண்ணிடலாங்க. நம்மளோட அது என்ன சொல்கிறது, சொல்ல வரல, விட்டுலாம். ஐயோ, இன்னும் எங்கே இருக்காப்புல? ஐயோ, ஓடு 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 ஓடு. ஓகே சார், ப்ளே பாக்ஸு. வாங்கடி வாங்க, உங்கள் கதையை முடிச்சு விட்ற மாதிரி. எங்கே இருக்கீங்க? ஓடிடலாங்க, 2 பேர் இருக்காங்க, என்னால் சமாளிக்க முடியாது. ஓடு ஓடு ஓடு. வரா தம்பி, இதை உரிச்சிருவோம். ஓகேங்க, நல்லா விளையாட நம்மளுக்கு சேஃபு. இல்லைன்னா 2 பேர்த்தையும் சேர்ந்து நம்ம கதையை முடிச்சிருப்பானுங்க. என்னடா இவ்வளோ பயந்தாங்குழியாக இருக்கானேன்னு பார்க்காதீங்க. நான் அப்படி தான் சில டைம்ஸ் தைரியசாலி மாதிரி 2 பேர் கூட சண்டை போவாங்க, ஆனால் முடிச்சு விட்ருவானுங்க. அதனால் இந்த தடவை நம்ம சோறு ஆகிட்டோம். அங்கே ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க, ஏதோ மண்டை தெரிஞ்சது. யார் ஒருத்தமே காணும், கீழே குடித்தாங்க, நான் பார்த்தேன். ஓகே, இங்கே மேலே ஏற போனானுங்க. ஓகே, காணுங்க. ஓகே, இருக்குது. ஐயோ, பிஸ்டல் வச்சு தான் சொல்கிறான். அட பார்த்துக்கலாம். எங்கடா ஓடுறான்? நில்றா டேய். ஏடா இந்த கில் அடிச்சு நீ போட்டு தள்ளிட்டானுங்க. டேய் டேய் டேய், வேண்டாம், சுடாதீங்க, வேண்டாம். எஸ் செல்ஃப் எதை வச்சு நான் சுடுறாங்க? டேய் ஐயம்மா, குத்துறானே. டேய் சாவடிக்கிறான். ஐயோ, சாவடிச்சுட்டாங்க. கொன்று அடுத்த நிமிஷத்துலேயே நம்ம கதையை முடிச்சுட்டான் பார்த்தீங்களா? குத்தி சாவடிக்கிறாங்க நம்மளை. ஓகே, ரீஸ் பண்ணாச்சு. இந்த மேட்ச்சில் நான் ஜெயிப்பேன்னு நம்புகிறேன். ஓகே, 69 மேட்ச் மொத்தமாக விளையாண்டுருக்கேங்க. ஆனால் என்னோடய வின்ஸ் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. 2 வின்ஸ் தான், அதுவும் 69 மேட்ச்சில் பார்த்துக்கோங்க.
எவ்வளோ பாட்டுன்ட்டு நான். ஓகே ஓகே உங்களுக்கு பயமில்லை. பிஸ்டல் வச்சு எனக்கு வந்தீங்கன்னா ஓடிடுங்கடா. பிஸ்டல்லாம் நம்ம கிட்ட வேலைக்கு ஆகாது சரியா. ஓகே 2 கில்ஸ் நான் வெற்றிக்கிறேமா. அட்லீஸ்ட் இல்லை அதிக கில்லாச்சும் எடுக்கணும். இங்கே இதே சுடுற சவுண்டு கேட்குது. எங்கேருந்தா தெரியல. இங்கே இருக்கான் நம்ம பயமில்லை. ஓகே அவனே போட்டு தள்ளிட்டான். யாரும் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. யார் எங்கே இருக்காங்கன்னு தான் தெரில. அங்கே ஏதோ நடமாட்டம் பார்ப்போம். சரி இங்கே போய் பார்க்கலாம். சரி இங்கே ஏதாவது உள்ள இருக்காங்க. நம்ம ஸ்கோப் போட்டு பார்க்கலாம். வரான் எப்பாடி ஓடுறா தம்பி. டேய் டேஞ்சரஸான ஆளாக இருக்கிறாங்க. ஐயோம்மா தப்பு தான்டா அவங்கிட்ட சண்டை போட்டது. விட்டுடுறா. பார்த்தீங்கன்னா எப்படி சண்டை போடுறான்னு பாருங்க. அவன் கண்ணு நல்ல கண்ணு, அதனால தான் இப்படி போட்டு தந்திட்டான். சரி ஓகே இன்னும் 8 செகண்டில் ரீஸ்பான் ஆயிடுவோம். இந்த மேட்ச்லேயாச்சும் நான் ஜெயிக்கிறேங்க. அட்லீஸ்ட் 4 கில்லாச்சும் எடுக்கணும். 2 கில்லு தான் போன மேட்ச்சும் எடுத்தேன். இந்த மேட்ச் எத்தனை கிலோ எடுப்பேன் தெரியல. இங்கே தான் போனான்னு நினைக்கிறேன். காணுமே இங்கதான் போனா நான் பார்த்தேங்க. சரி வீடு எதுக்கு தேவையில்லாம வந்து போயிட்டு காணல மாட்டோம். போட்டு தள்ளிடலாம். ஓகே பயமாகவே இருக்குங்க இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கேட்டேன். இருக்கான் எங்கடா இருக்கு சுட்டோம். மாமா நான் சுட்டு தாண்டா இருக்கேன். ஐயோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி மொக்கையாக விளாண்டுருப்பேன்ட்டு. அதனால தான் ஈஸியாக போட்டு தள்ளிட்டான். ஓகேங்க இன்னும் ரிலீஸ் பண்ணாயிட்டேன். இன்னும் 1 செகண்ட் இருக்குன்னு சொல்ல வந்து அதுக்கு ரிலீஸ் பண்ணாயிடுச்சு. ஓகே ஜோன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இறங்கிட்டே இருக்குது. ஓகே இன்னும் ஜோனை காணும். சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு வந்தவனை போட்டு என்னங்க 5th பிளேஸா? ஏ ஓகே இதுலேயும் தோத்துட்டோம் கைஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ் பாய்.